ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது சென்னை பார்க் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரீசெண்டா அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே முழுவதுமா நவீனப்படுத்தியிருக்காங்க. இதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைல் வீடியோ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அதை லிங்க் கார்டில் அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. நாம எக்மோரை நோக்கி போகும்போது இந்த வானகரம் டு சென்னை துறைமுகம் வரைக்கும் வரப்போற இந்த டபுள் டக்கர் ஃபிளைஓவரோட வேலைகளும் போயிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ நம்ம சென்னை எக்மோர் ஸ்டேஷன்ல என்னென்ன ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ நம்ம சென்னை எக்மோர்ல சப்பர்பன் ட்ரெயின் வந்து போகக்கூடிய பிளாட்ஃபார்ம் 10 அண்ட் 11ல தான் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் 10 அண்ட் 11ல இருந்து பார்க்குற வியூ தான் இது. நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த காலம்லாம் ஒரு 10 அடிக்கு தான் கட்டியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உயரம் மேலே வரைக்கும் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சீலிங் போடுற வேலைகளும் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. வாங்க இந்த பிளாட்ஃபார்ம் 10 அண்ட் 11ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து இப்போதைக்கு தற்காலிகமா ஒரு சில மேற்கூரைகள் அமைச்சிருக்காங்க. இந்த சப்பர்பன் ஸ்டேஷன் வந்து மாடர்னைசேஷனுக்கு பண்றதுக்காக கடந்த பிப்ரவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து இந்த காலம் பில்ட் பண்றதுக்காக இந்த பேஸ்மெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுல வேலைகள் தொடங்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இதுல ஒரு சில காலங்கள் வந்து அந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜுக்கு நேராக கீழே இருக்குது. அதனால இதோட வேலைகள் தொடங்கும் போது இந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் எடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இந்த இருக்கைகள், அப்புறம் வந்து மேற்கூரை அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து குடிநீருக்காக சில பைப்பும் போட்டிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து உடஞ்சு போய் கிடக்குது இப்போதைக்கு. ஒரு சில பைப்ல தண்ணி வந்துட்டு இருக்குது. பட் ஒரு சில பைப் உடஞ்சு போய் கிடக்குது. ஸோ இதுல வந்து அந்த காலம் பேஸ்மெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதுக்குரிய வேலைகள் தொடங்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த புதுமல்லி ஹை ரோட் சைட்ல வர பார்க்கிங் ஸ்டேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த காந்தி இர்வின் ரோட் பக்கம் ஒரு பார்க்கிங் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு கம்ப்ளீட் டீடைல் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கை கார்டில் அட்டாச் பண்றேன். நீங்க வந்து இங்க உள்ள பார்க்கிங் யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்க. இந்த பார்க்கிங் ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் ரெடி ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது பிளாட்ஃபார்ம் 3ல. ஆக்சுவலாக இங்க வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டோம். பட் இங்க லிஃப்ட் கீழே இறங்கணும், அந்த லிஃப்ட் மட்டும் தான் இருக்குது. வேற ஸ்டெப்ஸ் ஆக்சஸ் எதுவுமே இல்லை. இது வந்து காந்தி இர்வின் ரோட்ல நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த பார்க்கிங் ஸ்டேஷனோட இமேஜ் அங்க இருக்கிறத பார்க்கலாம். அதை பத்தி கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க அங்க பார்க்கிங் வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த காந்தி இர்வின் ரோடு பக்கத்துல போயிட்டு இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸ் இங்க கட்டிட்டு இருக்காங்க. வாங்க அந்த என்ட்ரன்ஸோட முன்பக்கம் போய் கூப்பிட்டு காட்டுறேன். சும்மா செம பிரம்மாண்டமா இருக்குது. இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல பல அம்யூனிட்டிஸ் வரப்போது. அதுல முக்கியமான சொல்லணும் அப்படின்னா ஏர்போர்ட் மாதிரி இதுல வந்து தனித்தனி அரைவல்ஸ் டிபார்ட், அதாவது வருகிறதுக்கு ஒரு தனியான ஒரு பே இருக்கும். அது போக இங்க இருந்து புறப்படுறதுக்கு தனியான ஒரு பே, அந்த மாதிரி பல ஃபெசிலிட்டிஸ் இதுல வரப்போகுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காந்தி இர்வின் ரோடு என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த சைடு உள்ள பூந்தமல்லி ஹைவே என்ட்ரன்ஸை கனெக்ட் பண்ற அளவுல ஒரு பிரம்மாண்டமான காங்கோஸ் வரப்போகுது. இப்போ அந்த பில்டிங்கோட பேக் சைடா பிளாட்ஃபார்ம் 5ல இருந்து பாக்குறோம். இந்த பிளாட்ஃபார்ம் 3 அண்ட் 4, 5ல கூடிய சீக்கிரம் வேலைகள் தொடங்க போகுது. அதனால இங்க இருந்து தொடங்குற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வந்து இனிமே தாம்பரத்துல இருந்து தான் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சில லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை கடைசியா சொல்றேன். இப்போ நம்ம இந்த எக்மோர் ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் வியூ பாக்குறோம். ஆக்சுவலா இது வந்து ஹெரிடேஜ் ஸ்ட்ரக்சர், அதாவது மிக பழைய காலத்துல இருந்தே இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை எதுவுமே டச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு ஒரு ப்ரீபெய்டு வெயிட்டிங் ஹால் இருக்குது. ஸோ அது 24 hours அவைலபிளாக இருக்கு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஒரு ஃபுட்ஓவர் பிரிட்ஜ், அதாவது பிளாட்ஃபார்ம் 4ல இருந்து 5, 6 போகணும்னா இந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் வழியாக தான் போக முடியும். ஜஸ்ட் அந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜை கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ பிளாட்ஃபார்ம் 5 அண்ட் 6ல போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஷனுமே கூடிய சீக்கிரம், அதாவது இது எல்லாமே க்ளோஸ் பண்ண போறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதுல ரீடெவலப்மெண்ட் ஒர்க் தொடங்க போகுது. இதுக்குரிய இந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். கூடிய சீக்கிரம் இதெல்லாம் பிரம்மாண்டமா மாறப்போகுது. இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வெளியே வந்தோம்னா நம்மளுக்கு ரைட் சைட்ல போனோம்னா காந்தி இர்வின் ரோடு, லெஃப்ட் சைட்ல போனோம்னா பூந்தமல்லி ஹை ரோடு, மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாம் வரும். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த காந்தி இர்வின் ரோடு சைட் பார்த்துட்டோம். இப்போ வந்து பூந்தமல்லி ஹை ரோட் பக்கம் போகலாம். அங்க மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல நிறைய வேலைகள் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் போய் க்ளோஸரா பார்க்கலாம். இந்த ஸ்டேஷனோட கட்டுமான பணியாக நிறைய ஸ்டீல் மெட்டீரியல்ஸ்லாம் அங்க ரெடியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதை கொஞ்சம் க்ளோஸரா கூட்டு போய் காட்டுறேன். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 10 அண்ட் 11 தான் பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிளாட்ஃபார்ம்ல கீழே இருந்து என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் அது ஒரு ஈகிள் வியூல பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ்ல இருந்து வாங்க அந்த சைடு மெட்ரோ சைட்ல என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கலாம்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல தான் வந்து எக்மோரில் உள்ள அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 20 அடி கீழே பள்ளம் தோண்டியிருந்தாங்க. பள்ளம் தோண்டி லாஸ்ட் டைம் வந்து பேஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி. இப்போ அதுக்கு மேலே காலம் எழுப்பி அந்த பேஸ்மெண்ட்ல முதல் அடுக்கு அதுக்கான தளம் போடுற வேலைகள் போயிட்டு இருக்குது. அதுக்காக இப்போதைக்கு அந்த பலகை அடிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுக்குரிய காங்கிரீட்லாம் போடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த காலம் வில் பண்ற வேலைகள்லாம் கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டு இருக்குது. இது வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேல இருந்து பார்த்தோம்ல அந்த மெட்டீரியல்ஸ் ஆக்சுவலாக எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் வந்து குவிச்சு வச்சிருக்காங்க. இந்த பூந்தமல்லி ஹை ரோட் சைட்ல இருந்து நீங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏறுறதுக்காக பிளாட்ஃபார்ம் போகணும்னா இப்போதைக்கு இந்த ஒரே ஒரே லிஃப்ட் தான் அவைலபிளா இருக்குது. இது இல்லைன்னா நீங்க அந்த ஸ்டேர் கேஸ் வழியா தான் மேலே ஏறி போக வேண்டியிருக்கும். பட் வயசானவங்க மற்ற மாற்றுத்திறனாளிகள்லாம் இப்போதைக்கு இந்த எக்மோர் ஸ்டேஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா பக்கமே ஸ்டெப்ஸில் ஏறி தான் போகிற மாதிரி இருக்குது. இது வந்து அந்த மெட்டீரியல் எக்கச்சக்கமாக வந்து குவிச்சு வச்சிருக்காங்க. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பூந்தமல்லி ஹை ரோட் சைடில் இந்த லொக்கேஷனில் தான் வந்து முன்னாடி பஸ் ஸ்டாண்டாகவும் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாமே இந்த லொக்கேஷனில் தான் இருந்தது. இப்போதைக்கு அதில் எக்கச்சக்கமான மெட்டீரியல் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகும்போது அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். வாங்க அது பக்கத்தில் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்குது. இதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ்லேருந்து பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே காங்கிரீட் போடுறதுக்காக பலகை அடிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு சில நாட்களில் இதில் வந்து காங்கிரீட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து பொதுமல்லி ஹை ரோடு போற வழி வந்து லாஸ்ட் டைம் வந்து ஓப்பனாக தான் இருந்தது. பட் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால இதில் வந்து மேற்கூரை போட்டிருக்காங்க. ஸோ இதனால மக்களுக்கு இந்த மழை வெயில இருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். அதுவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு டைரக்ஷன்ல இருந்து இந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த கீழே பள்ளம் தோண்டி இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஆழம் தோண்டி இருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து பள்ளம் தான் தோண்டி வச்சிருந்தாங்க. தற்போதைய நிலவரப்படி அடித்தளம் போட்டிருக்காங்க. அதுக்கு மேல வந்து தூண் எழுப்புற வேலைகள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த முதல் தளமும் போடுறதுக்குரிய வேலைகளும் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. இந்த முதல் தளம் அமைப்பதற்காக பலகை அடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த 2 காலத்தையும் இணைக்கிறதுக்காக நடுவுல அந்த பீம்க்காக கம்பி கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு கரண்டா போயிட்டு இருக்குது. இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க வந்து பூந்தமல்லி ஹை ரோட் சைட்ல இருந்து வந்து சபர்பன் ட்ரெயின்ல டிராவல் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வேலை வந்து கொஞ்சம் ஈஸியானது தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து இந்த பூந்தமல்லி ஹை ரோட்ல இருந்து டைரக்டாவே இந்த சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்காக ஒரு வழி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எதுவுமே ஏற வேணாம், டைரக்டா இது வழியா போயிடலாம். இது வந்து பிளாட்ஃபார்ம் 12க்கு போய் கனெக்ட் ஆகும். இப்போ இங்க இருந்து நீங்க பார்க் போகணும்னா இந்த பிளாட்ஃபார்மே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த ட்ராக்ல தான் ட்ரெயின் வரும். நம்ம இதில் ஏறி ஈஸியாக போயிடலாம். பட் நீங்கள் தாம்பரம் சைடு போகணுன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். இந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி அந்த சைடு பிளாட்ஃபார்ம் 10 and 11க்கு போனால் தான் நம்மளால் ஏற முடியும். ஸோ இது கொஞ்சம் ஒரு ரிஸ்கியான ஜேர்னி தான். அதாவது வயசு கம்மியாக இருக்கவங்க கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். பட் வயசானவங்க இந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி அதிலலாம் இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போக வேண்டியிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராசஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 and 11ல் இப்போதைக்கு ஸ்டெப்ஸ் வழியாக மட்டும்தான் போகிறது வரது முடியும். ஏன்னா லிஃப்ட்டோ எஸ்கலேட்டரோ இப்போதைக்கு இல்லை. அந்த எஸ்கலேட்டர் வந்து ஏற்கனவே பழுதடைஞ்சு போயிருக்கிறதுனால அதுக்குரிய வேலைகள் போயிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா வயசானவங்கலாம் ரொம்ப ஹெவி வெயிட்டட் பேக்கை தூக்கிட்டு போகிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போதைக்கு இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் நடக்க முடியாதவர்கள், அப்புறம் வந்து வயசானவர்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஷனாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். இது வந்து நம்ம ஏற்கனவே தொடங்கின இடம் தான். அந்த சபர்பன் ஸ்டேஷன்லேருந்து இந்த மெட்ரோ சைடில் என்னென்ன வேலைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் கேப்சர் பண்ணி வருத்தேன். ஸோ கடைசியாக நம்ம தண்ணி வர டேபை கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் பார்க் ஸ்டேஷன்லையும் சரி எக்மோர்லையும் பார்த்தது இந்த மாடல் டேப்பில் எதுலேயுமே தண்ணி வரல. ஸோ ஃபைனலி இந்த டேப்ல தான் வந்தது. இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இது வெல்டு பண்ணுற இடத்துல நிறைய இடத்துல உடஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாடலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கால இந்த ஆகஸ்ட்ல 5ல இருந்து 20 வரைக்கும் சில எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எக்மோருக்கு வராது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உழவன், அனந்தபுரி, அப்புறம் மங்களூர், சேலம் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் வந்து தாம்பரத்துல நின்றோம். ராக்ஃபோர்ட் வந்து மாம்பலம் வரைக்கும் தான் ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த அகமதாபாத் டு திருச்சிராப்பள்ளி ரன் ஆகிற ட்ரெயின் வந்து அரக்கோணம், பெரம்பூர், அப்புறம் சென்னை, தாம்பரம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடும். இது மட்டும் இல்லாமல் மிட் நைட்டில் ரன் ஆகிற ஒரு 8 ஈமு சர்வீஸையும் கேன்சல் பண்ணுறாங்க. சில சர்வீஸை வந்து பார்ஷலாக கேன்சல் பண்ணுறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம். இதை மாதிரி பயனுள்ள தகவலை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.